மன அழுத்தத்தில் இருந்து விடுபட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணிட ஆலோசனைகளும் சிகிச்சைகளும் வழங்குகிறார் ஆயுர்வேத வைத்தியர் மீரா. மீரா ஆயுர்வேதா கிளினிக், சூரஜ். இன்றைக்கு நாங்கள் ஊழல்களை சந்திப்பதின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த யுத்த முடிவுக்கு வந்த பொழுதும் அதற்கு முன்பதாகவும் சர்வதேச மனித உரிமை சட்டமும் சர்வதேச மனிதாபிமான சட்டமும் மிகவும் மோசமாக மீறப்பட்டு பல போர் குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டதாக கூறப்பட்டது. யுத்த முடிவுக்கு வந்த சில நாட்களில் ஐக்கிய நாடு சபையினுடைய செயலாளர் பன் கி மூன் இலங்கைக்கு வந்திருந்தார். அவர் இலங்கைக்கு விஜயம் செய்தது யுத்தம் சம்பந்தமாக சில கர்மங்களை அறிவிப்பதற்காகவும் சில நடவடிக்கைகள் எடுப்பதற்காகவும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த பொழுது அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக தனது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்ற வாக்குறுதி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் செயலாளர் நாயகம் பன் கி மூனுக்கு அளிக்கப்பட்டு அவருடைய பத்திரிகை வெளியீட்டில் அந்த கர்மம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இதுபடி சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்தின் செயல்பாட்டில் தாமதம் ஏற்பட்டது. பன் கி மூன் அவர்கள் செயலாளர் நாயகம் என்ற அடிப்படையில் ஐக்கிய நாடு சபையின் செயலாளர் நாயகம் என்ற அடிப்படையில் 3 நிபுணர்கள் உள்ளடங்கிய ஒரு குழுவை நியமித்தார். இந்த விடயம் சம்பந்தமாக விசாரணை நடாத்தி தனக்கு ஆலோசனை வழங்குவதற்காக இந்த பொறுப்பு கூறல் விதமாக முன்னெடுப்பது. இலங்கை அரசாங்கமும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு குழுவை நியமித்தார் இந்த விடயம் சம்பந்தமாக விசாரணை நடத்துவதற்கு. செயலாளர் நாயகம் நியமித்த குழு தங்களது அறிக்கையை சமர்ப்பித்தது. இது கல்பங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற பொழுது விடயம் சம்பந்தமாக நாங்கள் எடுத்த சில முயற்சிகளின் காரணமாக விசேஷமாக அமெரிக்க இராஜாங்க அமைச்சருடன் தொடர்பு கொண்டு இந்த கர்மங்கள் சம்பந்தமாக ஒரு முறையான விசாரணை நடைபெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் அமெரிக்காவினால் 2012ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையில் ஒரு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த பிரேரணை சம்பந்தமாக பல்வேறு ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவை கூட்டங்களில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது, விவாதங்கள் நடைபெற்றது. இறுதியில் 2015ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 30 தீர்மானம் 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது பொறுப்பு கூறல் விடயம் சம்பந்தமாக கையாள வேண்டிய கர்மங்கள் சம்பந்தமாக அந்த தீர்மானத்தில் தெளிவாக கூறப்பட்டிருந்தது. இலங்கை அரசாங்கத்துக்கு 2 வருட காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டது. இலங்கை அரசாங்கம் அந்த 2 வருட காலம் முடிந்த பிறகு 2017ஆம் ஆண்டு மீண்டும் கால அவகாசம் கேட்டது.
2019 ஆண்டு வரையில் கால அவகாசம் வழங்கப்பட்டது. அந்த காலத்துக்குள்ளும் இந்த கர்ப்பத்தை முடிவு கொண்டு வராமல் 2019 ஆண்டு கால அவகாசம் மேலும் கேட்டு இன்னும் 2 வருடத்துக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிறரை நிறைவேற்றல் சம்பந்தமான கடமைகளை கையாளுவதற்கு அவர்களுக்கு தற்பொழுது 2021 ஆண்டு பங்குனி மாதம் வரையில் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழலில்தான் யுத்தம் நடந்த பொழுது ஆட்சியில் இருந்தவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு திரும்பி வந்து 2019 ஆண்டு அதற்கு பிறகு இன்றைக்கு இந்த பிரேரணையிலிருந்து விலகுவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2015 ஆண்டு இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்ட பொழுது பலவிதமான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அவர்களும் அந்த பிரேரணைக்கு தமது இணை அனுசரணையை வழங்குவதாக கூறி அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அவர்கள் அந்த பிரேரணையிலிருந்து தாங்கள் விலகுவதாக கூறுகிறார்கள். நிறைவேற்றப்பட்ட பிரேரணையிலிருந்து ஒருவர் விலகலாம், அவருடைய விருப்பம். ஆனால் அந்த விலகல் அந்த பிரேரணையை எவ்விதமாகவும் பாதிக்க முடியாது. நிறைவேற்றப்பட்ட பிரேரணையாக இருக்கும். ஒருவர் விலகினார் என்ற காரணத்தின் நிமித்தம் அந்த பிரேரணை செயலிழக்காது. தனது தகுதியை இழக்காது. அதான் நமது நிலைப்பாடு. இந்த விடயம் சம்பந்தமாக சுமந்திரனை நமது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் நமது கூட்டமைப்பினுடைய பேச்சாளரும் அவரை மேலதிகமான விளக்கங்களை குறித்து தரும்படியாக நான் அழைக்கின்றேன். அதுக்கு மேலதிகமாக பிறகு நீங்கள் இந்த கேள்வியில் கேட்டால் அல்லது மேலதிகமான விளக்கங்கள் தர வேண்டியிருந்தால் நாங்கள் பதில் பங்கு பெற்றுக் கொள்வோம். நன்றி. சம்பந்தன் ஐயா சொன்ன பின்னணியில் தான் 30/1 என்ற தீர்மானம் 2015 ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து 34 என்ற தீர்மானம் 2019 ஆண்டு 2017 ஆண்டு மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்டது. 40/1 என்ற தீர்மானம் 2019 ஆண்டு மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்கள் மூன்றும் ஒரே தீர்மானங்கள் தான், ஒரே வசன நடை, அதே தீர்மானம், அதில் மாற்றம் இல்லை. 2015 30வது கூட்டத்தொடரில் அது நிறைவேற்றப்பட்டபடினால அதுக்கு இலக்கம் 30/1 கொடுக்கப்பட்டிருக்கு. 34வது கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டபடினால அதுக்கு 34/1 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. 40வது கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டபடினால அதுக்கு 40/1 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நடக்க போகிறது 24ஆம் தேதி தொடங்குகிற கூட்டத்தொடர் 44வது கூட்டத்தொடர். ஆகவே ஏற்கனவே நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சம்பந்தமாக இப்போ நடக்க போகிற கூட்டத்தொடரில் இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றுவது இல்லை. அது அந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றின தீர்மானம். அதான் ஐயா சொன்னதை போல் அதனுடைய வலு எந்த வகையிலையும் இழக்கப்பட மாட்டாது. அது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். இலங்கையும் அதுக்கு இணை அனுசரணை கொடுத்தபடியாக வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்றப்பட்டது இந்த மூன்றும். அதற்கு முதல்ல 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 2012ஆம் ஆண்டு, 13ஆம் ஆண்டு, 14ஆம் ஆண்டு. அந்த 3 தீர்மானங்களும் இலங்கை எதிர்க்கத்தக்கதாக வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். இலங்கை எதிர்த்தது என்ற காரணத்துக்காக அந்த தீர்மானங்கள் வலுவிழந்த தீர்மானங்கள் அல்ல. விசேடமாக 2014 நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், வாக்கெடுப்பினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதில் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தும்படியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு ஆணை ஒன்று கொடுக்கப்பட்டது. இலங்கை எதிர்த்தது, ஆனால் அந்த சர்வதேச விசாரணை நடைபெற்றது. இலங்கை எதிர்த்ததன் காரணமாக அது வலுவிழக்கவில்லை. அது உலகத்தில் உயர் பதவிகளில் இருந்த ஃபின்லாந்து பழைய ஜனாதிபதி மாட்டி அட்டிசாரி என்பவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அந்த சர்வதேச விசாரணை முடிந்து அந்த விசாரணையினுடைய அறிக்கை 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி ஜெனீவாவில் இளவரசர் ஜெய்டினால் வெளியிடப்பட்டது.
இலங்கை எதிர்த்ததன் காரணமாக அந்த தீர்மானம் ஒரு தீர்மானமும் விலக்கவில்லை. ஆனபடினால் ஐயா சொன்னதை போல் இலங்கை விலகலாம். இலங்கை நாங்கள் இனி ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லலாம். விலகிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஒத்துழைக்காமல் விடலாம். ஏனென்றால் இந்த மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றுகிற தீர்மானங்கள் எதுவும் எந்த நாட்டையும் கட்டுப்படுத்தாது. ஆகவே கட்டுப்படுத்தாத தீர்மானங்களில் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டால் போதும். ஆனால் அவர்கள் விலகுகிறோம் என்று சொல்லுவதற்கான காரணம் சிங்கள மக்கள் மத்தியில் இந்த தேர்தலில் தங்களை பெரிய வீரர்களாக காட்டிக்கொள்கிறது. அதாவது சர்வதேச சமூகத்தினுடைய நாங்கள் படிபணியவில்லை, நாங்கள் எங்களுடைய நாட்டு விவகாரங்களை நாங்களே கையாளுவோம், அதில் பழைய அரசாங்கம் தவறான ஒரு முடிவெடுத்தது, நாங்கள் அதில் இருந்து விலகுகிறோம் என்று சொல்கிறார்கள். விலகுகிறோம் என்று சொல்வதற்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் இப்படி இவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் ஏற்கனவே சந்தேகித்திருந்தோம். ஆனபடியினால்தான் இந்த தடவை நான் ஜெனீவாவுக்கு சென்றபோது பிப்ரவரி 14 ஜெனீவாவிலே உறுப்பு நாடுகளோடு நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் நான் இந்த விடயத்தை சொல்லியிருந்தேன். இப்படியாக வெளிவிவகார அமைச்சர் ஆரம்ப கட்டத்திலே வெளிவிவகார அமைச்சர்கள் வந்து பேசுவார்கள். முதல் 3 நாட்கள் ஹை லெவல் செக்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அதிலே ஒரு நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் வந்து எதையும் பேசலாம். அது பற்றி ஒரு விவாதம் நடக்காது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை உபயோகித்து தினேஷ் குணவர்தன அவர்கள் வந்து நாங்கள் விலகுகிறோம் என்ற ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று நான் ஏற்கனவே அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேன். அப்படி செய்தால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி கலந்துரையாடல் நடந்திருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடி கடந்த 3-4 வருடங்கள் கூட்டத்தொடர் ஆரம்பமாவதற்கு முன்னரே 2 வாரங்களுக்கு முன்னரே நான் ஜெனீவா போவது வழக்கம். ஏனென்றால் இந்த உறுப்பு நாடுகள் என்னை அழைப்பார்கள். கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாகவே கலந்தாலோசனை நடந்தால்தான் அவர்கள் தங்களுடைய தலைநகரங்களோடு ஆலோசனை செய்து இது சம்பந்தமாக ஒரு நிலைப்பாட்டை முதலே எடுக்க வேண்டும். கூட்டத்தொடர் தொடங்கின பிறகு பக்க நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் தீர்மானிக்க முடியாது. முதலே அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும். ஆகவே இந்த தடவையும் பிரித்தானியாவும் கனடாவும் என்னை அழைத்திருந்தன. நான் முதல்ல கனடாவுக்கு சென்று வெளிவிவகார அமைச்சிலே சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி, அதுக்கு பிறகு பிரித்தானியாவுக்கு வந்து லண்டனிலே வெளியுறவுத்துறை அமைச்சிலே சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி, இறுதியாக ஜெனீவாவிலே 2 நாடுகளும் சேர்ந்து நடத்தின ஒரு கூட்டத்திலே, அது கனேடிய தூதராலயத்தில் இந்த தடவை நடைபெற்றது. அதிலே மற்ற உறுப்பு நாடுகளையும் அழைத்திருந்தார்கள். அவர்களோடு நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். இலங்கை அப்படியாக நாங்கள் விலகுகிறோம் என்று சொன்னால் அல்லது ஒத்துழைக்க மாட்டோம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். அப்படி சொன்னால் இந்த தீர்மானத்துடைய உண்மையான நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். விசேஷமாக சிங்கள மக்களுக்கு விளங்கத்தக்கதாக அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். தீர்மானம் இருக்கிறது, தீர்மானத்தில் இருக்கிற கூறுகள் இருக்கின்றன, அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே சர்வதேச சமூகத்துக்கு மாற்று கருத்து இல்லை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இந்த தடவை இந்த தீர்மானத்தினுடைய இறுதி கட்டம் அல்ல, இது அரைவாசி தூரத்துக்கு வந்திருக்கிறது. 41 என்ற தீர்மானம் ஐயா சொன்னதைப் போல பங்குனி 2021 வரைக்கும் செல்லும். 1 வருட காலத்துக்குள்ளே ஒரு வாய்மூலமான அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வழங்குவார். ஆகவே அந்த அறிக்கை வருகிற போது அது சம்பந்தமான கலந்துரையாடல் மிகவும் சொற்ப நேரத்தில் தான் நடைபெறும். பல நாடுகளை பற்றி பேசுகிற போது இலங்கை சம்பந்தமாகவும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தான் அந்த கலந்துரையாடல் நடக்கும். அது இலங்கைக்கு 5 நிமிடம் கொடுப்பார்கள். ஆகவே மற்றவர்களுக்கு பேசுவதற்கு நேரம் இருக்காது என்கின்ற ஒரு பிரச்சனை இருந்தது. அதனாலே இந்த இலங்கை சம்பந்தமான தீர்மானத்துக்கு பின்னால் 5 நாடுகள் இருக்கின்றன. பல நாடுகள் சேர்ந்து இயங்கினாலும் இதை முன்னெடுத்து செல்லுகிற கோ குரூப் என்று சொல்லி 5 நாடுகள் இருக்கிறார்கள். முன்னர் அமெரிக்கா அதில் இருந்தது, 4 நாடுகளாக இருந்தது. அமெரிக்கா இந்த பேரவையிலேருந்து விலகின பிறகு பிரித்தானியா அதுக்கு தலைமை தாங்குகிறது. கனடா, மெசிடோனியா, மொண்டனெகோரோ, ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜெர்மனி, இந்த 5 நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை, எழுத்து மூலமான ஒரு கூட்டறிக்கையை வெளியிடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். என்றால் அங்கே வாய் மூலமாக சொல்லுவதற்கு நேரம் போதாமல் இருந்தால் தங்களுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே அவர்கள் தயாரித்த ஒரு அறிக்கை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
அவர்களோட தொடர்பிலே இருக்கிறோம். விசேடமாக இந்த நாட்டிலே தேர்தலிலே சிங்கள மக்கள் மத்தியிலே தங்களை வீரர்களாக காட்டிக்கொள்வதற்காக செய்யப்படுகிற இந்த முனைப்பை குறித்து சர்வதேச சமூகம் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட நாடு இந்த தீர்மானத்திலே அவர்கள் பொறுப்படுத்தி கொண்ட விடயங்களை செய்யாமல் ஒத்துழைக்காமல் விட்டால் அடுத்த நடவடிக்கை என்ன என்கின்ற கேள்வி இருக்கிறது. இது எங்களுடைய மக்கள் மத்தியிலேயும் ஒரு பெரியதொரு ஆதங்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் இலங்கை கால அவகாசம் என்று கேட்டபோது நாங்கள் இன்னொரு புதிய தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு ஆதரவு கொடுத்தோம். ஏனென்று சொன்னால், இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்படாவிட்டால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகருக்கு இந்த விடயங்களை குறித்து செயற்படுவதற்கு எந்த ஆணையும் இருக்காது, எந்த தகுதியும் இருக்காது. அது 30/1/2017 மார்ச்சோடு முடிவடைந்திருக்கும். அதுக்கு பிறகு சர்வதேச மேற்பார்வையே இருந்திருக்காது. ஆகவே சர்வதேச மேற்பார்வையை நீடிப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு தடவையும் புதிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அது தேவையாக இருந்தது. இல்லை என்றால் இந்த மேற்பார்வை இருந்திருக்காது. ஆனால் இனிமேல் புதிய அரசாங்கம் இதோடு நாங்கள் ஒத்துழைக்கவே மாட்டோம் என்று வெளிப்படையாகவே சொல்லுகிற போது அந்த மேற்பார்வை இந்த தீர்மானம் சம்பந்தமாக இருப்பதிலே அர்த்தமில்லை. ஆகையினாலே மாற்று வழிகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம். ஏற்கனவே பழைய அரசாங்கம் கூட பல விடயங்களை இழுத்தடித்த காரணத்தினாலே, நாங்களும் அதை குறித்து பல முறைப்பாடுகள் கொடுத்த காரணத்தினாலே, இளவரசர் ஜெயிட் உயர்ஸ்தானிகராக இருக்கிற போதே சில மாற்று வழிகளை அவர் பிரேரித்திருக்கிறார். அதிலே ஒரு மாற்று வழிதான் உலகளாவிய நியாயாதிக்கத்தை, யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன், உலகளாவிய நியாயாதிக்கத்தை உறுப்பு நாடுகள் பயன்படுத்த வேண்டும், இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அவர் 2 வருடங்களுக்கு முன்னர் பிரேரித்திருந்தார். அதைத்தான் இப்பொழுது அமெரிக்கா செய்திருக்கிறது. இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா சம்பந்தமாக ஒரு பயணத்தடையை அவர்கள் அமுல்படுத்துவது இந்த தங்களுடைய உலகளாவிய நியாயாதிக்கத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே உயர்ஸ்தானிகர் சில வருடங்களுக்கு முன்னர் சொன்ன ஒரு மாற்று வழி. அமெரிக்க சார்பு நாடுகள் இதை பின்தொடர்ந்து தாங்களும் தங்களுடைய நாடுகளிலே பிரயாண தடைகளை கொண்டு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒருவருக்கு மட்டுமல்ல, பலருக்கு எதிராக கொண்டு வருவதற்கு அவர்களுடைய நாடுகளிலே அந்த சட்டங்கள் இருக்கின்றன. இது அவர்கள் ஒவ்வொருவரும் இதை குறித்து இலங்கை அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் தங்களுடைய நாட்டு சட்டத்தின்படி உலகத்திலே எந்த பகுதியிலே என்றாலும் சர்வதேச குற்றங்கள் புரிந்தவர்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு வர முடியாது என்று அவர்களுடைய நாட்டிலே சட்டம் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய நாட்டு சட்டத்தின் பிரகாரம் இவர் இப்படியானவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு வர முடியாது என்று சொல்லுவது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதை போல வேறு பல மாற்று வழிகளை குறித்தும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவற்றை விவரமாக பகிரங்கமாக நான் இப்பொழுது சொல்லவில்லை. ஆனால் இலங்கையை இந்த பொறுப்புக்கு, அதாவது சம்பந்தன் ஐயா சொன்ன அந்த 2009ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி கண்டியிலே வைத்து மஹிந்த ராஜபக்சவும் பான் கி மூனும் செய்த ஒப்பந்தம் இதுதான். இதில் அவர் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த மனித உரிமை மீறல்கள், மனிதாபிமான குற்றங்கள் சம்பந்தமாக நான் விசாரணை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த எடுத்துக்கொண்ட பொறுப்பை இப்பொழுது 11 வருடங்கள் ஆகிறது, அதை செய்யவில்லை இலங்கை. அது செய்யாமல் விடுகிற போது, சர்வதேசத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் இப்படியாக கைவிடுகிற போது, சர்வதேச மட்டத்திலே சில வழிகள் இருக்கின்றன, சில பொறிமுறைகள் இருக்கின்றன. அது ஒரு நாட்டிலே நடக்கிற சட்டத்தை போல உடனடியாக அமுல்படுத்துவ பொறிமுறையாக இருக்காது. என்றால் ஒவ்வொரு நாட்டுக்கும் சுயாதீனம் இருக்கிறது, அவர்களுக்குரிய சுதந்திரம் இருக்கிறது. ஆகையினாலே அதை கட்டுப்படுத்துகிற தீர்மானங்களை கொண்டு வருவது கஷ்டம். ஆனாலும் சர்வதேசத்துக்கு பலவிதமான வேறு வழிகள் மூலமாக, அழுத்தங்கள் மூலமாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஆயுதங்கள் அவர்களுடைய கையில் இருக்கிறது. அந்த ஆயுதங்கள் சிலவற்றை மாற்று வழிகளாக உபயோகிப்பதற்கு எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அதனை உடனடியாக அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இலங்கை அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் வெற்றிக்காகவும் சிங்கள மக்கள் மத்தியிலே தாங்கள் பிரபல்யம் அடைவதற்காகவும் செய்கிற இந்த செயற்பாடு நாட்டுக்கு ஒரு அவப்பெயரை தான் கொண்டு வரும். சர்வதேச
பொறுப்புக்கூறல் என்று சொல்லுவது இந்த தீர்மானங்களிலே இருந்து மட்டுமெழுகிறவை அல்ல. இந்த 30 ஒன்று 34 ஒன்று 40 ஒன்று என்ற தீர்மானங்களிலே இருந்து மட்டும் எழுகிறது அல்ல. இவை சர்வதேச நியமங்கள் என்று பல இருக்கின்றன. அந்த சர்வதேச நியமங்களிலே இலங்கைக்கு பல பொறுப்புகள் இருக்கின்றன. அது ஏற்கனவே உறுதியாக உலகத்திலே நிர்மாணிக்கப்பட்டவைகள். ஆகவே அவற்றிலே இருந்தும் இலங்கை விலகுகிறது. அப்படியாக விலகுகிற போது பல பின் விளைவுகள் நாட்டுக்கு ஏற்படும். சிங்கள மக்களுக்கும் பாதிப்பாகத்தான் அது இருக்கும். ஒரு மாற்று வழி நாட்டுக்கு எதிராக பொருளாதார தடையை கொண்டு வருவது. பொருளாதார தடை வருமாக இருந்தால் அது எல்லாரையும் பாதிக்கும், எங்களையும் பாதிக்கும், ஆனால் பெரும்பான்மையினத்தையும் பாதிக்கும். ஆகவே சிங்கள மக்களுக்கு இந்த விடயங்கள் தெளிவாக சொல்லப்பட வேண்டும். சர்வதேசத்திலே சர்வதேச சட்டங்களுக்கு இணங்கி நாங்கள் செயற்படுவதன் முக்கியத்துவம் என்னவென்று அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். வெறுமனே இது நாட்டுக்கு எதிரானது, எங்களுடைய சுயாதீனத்துக்கு எதிரானது என்று சொல்லி அவர்களை பிழையான வழியிலே அரசாங்கம் கொண்டு செல்லுகிறது என்ற செய்தியையும் நாங்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும். இந்த தடவை ஜெனீவாவிலே வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்படியாக நாங்கள் விலகுகிறோம் என்று சொல்லுவது இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய கேடை கொண்டு வரும். சர்வதேசத்திட கையில் சில ஆயுதங்கள் இருக்குன்னு சொன்னால் அது சில பொறிமுறைகள் இருக்குது, அது பொறிமுறைகள் இருக்குது, சில கருவிகள் இருக்குது. கருவிகள் என்றதை நான் ஆயுதம்னு சொல்லி டூல்ஸ். நீங்கள் இதை கேள்வியில் கேட்கும் முதல் இந்த பிளேனிலிருந்து விலகுவதாக கூறியிருக்கின்றார்கள். மிகவும் விரைவில் வெளிவிவகார அமைச்சர் அங்கே சென்று இதை கூறியிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அவர்கள் பகிரங்கமாக கூறுகின்ற காரணம் என்னவென்றால், இந்த பிரேரணை யுத்தத்தை நடாத்திய தமது போர் வீரர்களுக்கு, இராணுவ வீரர்களுக்கு ஒரு அவமானம். அவர்கள் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக போரை நடத்தினார்கள். விசேஷமாக பெரும்பான்மை மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக போரை நடத்தினார்கள். அவ்விதமான வீரர்களுக்கு விதமான ஒரு இளைஞர் ஏற்படுவது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த காரணத்தின் நிமித்தம்தான் நாங்கள் விலகுகிறோம் கூறுகிறார்கள். அது அவர்களுக்கு தேர்தலுக்கு உதவியாக இருக்கும். தேர்தலில் தாங்கள்தான் பெரும்பான்மை மக்கள் சார்பாக ஒரு துணிச்சலான முடிவை எடுத்துவோம் என்று கூறுவதற்கு அவர்களுக்கு வசதியாக இருக்கும். அது செய்வார்கள். ஆனால் நாங்கள் கூறுவது என்னவென்றால், இவ்விதமாக விலகுவதன் மூலமாக அந்த பிரேரணையை நீங்கள் வலுவிழக்கச் செய்யலாம் என்று நினைத்தால், அதற்கு முக்கியமான காரணம், போர் நடந்த பொழுது போர் நடந்த விதம் சம்பந்தமாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இராணுவ வீரர்கள் மாத்திரமல்ல, அவர்களையும் பார்க்க கூடுதலாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ஜனாதிபதி. அவர்தான் நாட்டினுடைய இராணுவ கட்டளை தளபதி. பாதுகாப்பு அமைச்சர் யுத்தத்துக்கு பொறுப்பாக இருந்தவர். அவ்விதமாக பல இதில் சம்பந்தப்பட வேணும். பொறுப்பு கூட வேண்டியவர்கள் யுத்தத்தில் ஈடுபட்ட இராணுவ வீரர்கள் மாத்திரமல்ல, அவர்களை பார்க்க மேலதிகமாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அவ்விதமான பதவியில் இருந்தவர்கள், யுத்தத்தை வழிநடத்தியவர், யுத்தத்தின் போது பலவிதமான கட்டளையை ஏற்படுத்தினவர்கள், யுத்தத்தின் போது எந்த விதமாக யுத்தம் நடைபெற வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள். உதாரணமாக யுத்தம் நடந்த பொழுது பாதுகாப்பான வலைகள் என்று சில பிரதேசங்கள் கணிக்கப்பட்டது. பொதுமக்களை அந்த இடங்களுக்கு போய் சொன்னார்கள். பொதுமக்கள் போனார்கள். அந்த இடங்கள் தாக்கப்பட்டன. பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள்.
அந்த யுத்த பிரதேசத்தில் 60,000 மக்கள் இருப்பதாக கூறினார்கள். இறுதியில் வெளியில் வந்த மக்களுடைய எண்ணிக்கை 2,90,000. 60 லட்சம் மக்கள் தான் அங்கே இருக்கின்றார்கள் என்று அரசாங்கம் கூறியது. ஆனால் இறுதியில் மக்கள் வெளியில் வந்த பொழுது 60,000 மக்கள் தான் அங்கே இருப்பதாக கூறினார்கள் அரசாங்கம். ஆனால் மக்கள் வெளியில் வந்த பொழுது 2,90,000 மக்கள் வெளியில் வந்தார்கள். அப்படி உணவளிப்பது 60,000க்கு, மருந்தளிப்பது 60,000க்கு, புழுதிநீர்ப்பது 60,000க்கு, எப்படி அதை 2,90,000 மக்கள் பாவிப்பது? எங்களுடைய கணக்கின்படி அந்த பிரதேசத்தில் அந்த காலத்தில் குறைஞ்சது 3 லட்சம் மக்கள் இருந்தார்கள். எங்களுடைய கணக்கின்படி அந்த நேரம் நாங்கள் எங்களுடைய கணக்கின்படி இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பாராளுமன்றத்தில் அந்தந்த நேரங்களில் பேசியிருக்கின்றோம். யுத்த காலத்தில் நடைபெற்ற அத்தனை விடயங்களும் நாங்கள் பாராளுமன்றத்தில் அந்தந்த நேரங்களில் நாங்கள் பேசியிருக்கின்றோம். மருந்து லாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டது, உணவு லாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டது, மக்கள் வாழ்வதற்காக அனுப்பப்பட்ட வீட்டுப் பொருட்கள், அதாவது தற்காலிகமான வீடு கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. மக்களுக்கு அதை உதவிகள் செய்யக்கூடாது என்று சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், விடுதலை புலிகளுக்கு மாறாக நடந்த யுத்தம் அவர்கள் கூறிய போதும் கூட இது தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி உரிமையில் கேட்காமல் வாயை மூடிக்கொண்டு இருக்கோ என்ற நோக்கத்தில் தமிழ் மக்களுக்கு மாறாக கட்டமைத்து விடப்பட்ட ஒரு யுத்தம். விடுதலை புலிகளை எதிர்ப்பது, அவர்களுடன் போரிடுவது உங்களுடைய ஒரு காரணம் இருந்தாலும் கூட அதோடு தமிழ் மக்கள் இந்த விடயம் சம்பந்தமாக மேலதிகமாக பிரச்சனைகளை கிளப்பாமல் இருப்பதற்காக தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி ஆளுவதற்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு யுத்தம். அப்படியால் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இந்த கடமைகளை வெளிக்கொள்ள வேண்டிய கடமை இருக்குது. அதை நாங்கள் செய்வோம். அதை நாங்கள் சிங்கள மக்களுக்கு மாறாக செய்ய இல்லை, இராணுவத்துக்கு மாறாக செய்ய இல்லை. இதில் சிங்களம் தமிழ் என்ற பேச்சு கிடமில்லை. மனித உரிமைகள் மீறப்பட்டன, சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் மீறப்பட்டன, சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மீறப்பட்டன. சிவிலியன் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி உண்மையை அறிய வேண்டும். அது எங்களுடைய பொறுப்பு, கடமை. அதிலிருந்து எவரும் விலக முடியாது. இல்லை, இன்னும் ஒரு கருத்தை சொல்ல வேணும். இந்த காலத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள், பிரச்சாரம் செய்திருந்தார். ஆனால் மருந்து வழங்க வேண்டும், உணவு வழங்க வேண்டும் என்று நாங்கள் ராஜபக்ஷா வரசிறு திட்டத்தின் அறிக்கையை வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுதே நாங்கள் எல்லா பாராளுமன்றத்திலும் அங்கே உண்ணாவிரதம் செய்தாங்க அவருக்கு முன்னால். அதுபோல் பல முறை செய்திருக்கிறோம். போரை நிறுத்த வேணும், உணவு அனுப்ப வேணும், மருந்து அனுப்ப வேணும். இது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இல்லை, சர்வதேச விசாரணை நான் சொன்னது போல் 2014ஆம் ஆண்டு தீர்மானத்தில் மனித உரிமை உயர் ஆணையருக்கு அந்த ஆணை கொடுக்கப்பட்டது. அந்த வேளையிலே நீங்கள் சொன்ன அந்த பிரச்சாரம் செய்கிறவர்களே அந்த வேளையில் பிரச்சாரம் செய்தார்கள். இதில் சர்வதேச விசாரணை இல்லை என்று சொன்னார். ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாத அந்த நேரத்தில் பிபிசி ஐயாட்ட ஒரு பேட்டி எடுத்தது, பிபிசி தமிழ் சர்வீஸ். ஐயாட்ட கேட்டார்கள், ஐயா இதில் சர்வதேச விசாரணை இல்லை என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. ஐயா திருப்பி ஒரு கேள்வி கேட்டார், இந்த விசாரணையை நடத்த போகிறது யார்? அவர் சொன்னார், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் ஆணையர். அப்போ ஐயா கேட்டார், அது என்ன உள்ளக விசாரணையோ, அது என்ன உள்நாட்டு விசாரணையோ? அதோட அந்த கேள்வி பதில் முடிஞ்சுது. அது முழுமையான ஒரு சர்வதேச விசாரணை. அதில் உள்நாட்டு கூறு ஒரு சின்ன கூறு கூட இருக்க இல்லை. நான் சொன்ன ஆட்கள் எல்லாம் அதுக்கு அதை மேற்பார்வை செய்தவர்கள். அந்த அறிக்கை 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வெளிவர இருந்தபோது புதிதாக வந்த அரசாங்கம் அந்த அறிக்கையை தாமதிக்கும்படி கேட்டார்கள். தாமதிக்கும்படி கேட்டு அதுக்கான நியாயங்களை சொன்னபோது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையும் அதுக்கு இணங்கினது. அந்த வேளையில் இப்படி கருத்து சொல்லுகிறவர்கள் சொன்னார்கள், அதை தாமதிக்க விடக்கூடாது, அது உடனடியாக வெளிவர வேண்டும் என்று ஒரேபடியாக நின்றார்கள். அது தாமதிக்கப்பட்டு
செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி ஜெனீவாவில் ஒரு ஊடகவியாளர் சந்திப்பில் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த எழுத்தில் இருக்குது, கருப்பும் வெள்ளையுமா எழுத்தில் இருக்குது அந்த அறிக்கை. அது தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டும் இருக்குது. ஒரு அறிக்கை ஒன்று, முழுமையான அறிக்கை, சர்வதேச விசாரணை அறிக்கை ஒன்று இருக்கிற போது சர்வதேச விசாரணை நடக்க இல்லை என்று சொல்லுவது எங்களுக்கு எதிரான ஒரு கூற்று. மிக முக்கியமான ஒரு அறிக்கை, மனித உரிமை மீறல்கள் நடந்தது, சர்வதேச குற்றங்கள் இழைக்கப்பட்டது என்று சர்வதேச நிபுணர்களால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிற போது இல்லை அது இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தால் அது யாருக்கு சார்பான கூற்று? அது அரசாங்கத்துக்கு சார்பான கூற்று, இராணுவத்துக்கு சார்பான கூற்று. அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விசாரணை முடிவடைந்தது, அதன் அறிக்கை வந்திருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கான நீதிமன்ற பொறிமுறை ஒன்று நடக்க வேண்டும். அது வேறு விஷயம். அவர்கள் வேணுமென்றே இந்த இரண்டையும் குழப்பி அப்போ யார் தண்டிக்கப்பட்டார்கள் என்ற கேள்வியெல்லாம் கேட்குறார்கள். நீதிமன்ற பொறிமுறையின் மூலமாக ஒருவர் தண்டிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது அந்த நாட்டு சட்டத்துக்குள்ளேயே உள்வாங்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒருவரும் தண்டிக்கப்பட முடியாது. நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு ட்ரையலை வச்சு முடிச்சு போட்டு ஆளும் பிடிக்க இயலாது, கைது செய்ய முடியாது, ஒன்றும் நடக்க முடியாது. ஆனபடினால்தான் இந்த கலப்பு நீதிமன்ற பொறிமுறை என்பது இந்த தீர்மானத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டது. சர்வதேச பங்களிப்போட உள்நாட்டுக்குள்ளேயே அந்த நீதிமன்ற பொறிமுறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த இணை அனுசரணை கொடுத்த தீர்மானங்களில் இருக்குது. அதற்கு இலங்கை அரசாங்கம் இப்போ இணங்காமல் இருக்கலாம். ஆனால் சர்வதேச விசாரணை நடந்தது, முடிந்தது, முழுமையான அறிக்கை இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக வர வேண்டிய நீதிமன்ற பொறிமுறை இன்னமும் செய்யப்படவில்லை. ஆனால் இலங்கை ஒரு தடவை இல்லை, 3 தடவைகள், 30 ஒன்று, 34 ஒன்று, 40 ஒன்று, 3 தடவைகள் சர்வதேச நீதிபதிகளோட பங்களிப்போட அதை செய்வதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது நடக்க வேண்டிய நான் எதிர்பார்க்க இல்லை. ஆனால் இலங்கை அதுக்கான பொறுப்பை ஏற்றிருக்கிறது. அதை ஏற்காவிட்டாலும் கூட நான் முதலே சொன்னது போல் சர்வதேச நியமங்களின் அடிப்படையில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை எந்த நாடும் புறக்கணிக்க முடியாது. அது இலங்கை புறக்கணிக்கிறதால அடுத்தது என்ன நடக்க போகிறது என்று நான் எதிர்ப்பு சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான பின்விளைவுகள் இருக்குது. குற்றவாளிகள் ஒரு அறிக்கையே இல்லை, நிபுணர்கள் அறிக்கை, தருஸ்மான், சூக்கா, ரட்னர் 3 பேரும் கொடுத்த நிபுணர் அறிக்கை இருக்கிறது. அதைத் தொடர்ந்து முழுமையான விசாரணை அறிக்கை மாட்டியாட்டிசார் தலைமையிலான பின்புலத்தில் நடைபெற்றது. அது இருக்கிறது. அதில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கைகள் 2லேயும் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வதேச குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான தண்டனை பொறுமுறை செய்யப்பட வேண்டும். அதை இலங்கை அரசாங்கம் செய்யாமல் இருந்தால் அதுக்கான பின்விளைவுகள் இருக்கிறது. அது நடக்கும் என்று நான் எதிர்பார்க்க இல்லை. விசேஷமாக இந்த அரசாங்கம் வந்த பிறகு அது நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு 2 வழிதான் இருக்குது. ஒன்று, ரோம் சட்டத்துக்கு அந்த நாடு இணங்கி இருக்க வேணும். இல்லை என்று சொன்னால் பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த 2க்கும் மாறான வேறு வழிகள் இப்போதைக்கு இல்லை. இலங்கை அரசாங்கம் ரோம் சட்டத்துக்கு கைச்சாத்திடவில்லை. அந்த மியான்மர் விஷயத்தில் நடந்த விஷயத்தை சம்பந்தமாக நான் இந்த தடவை என்னுடைய விஜயத்தில் இந்த உறுப்பு நாடுகளோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். நான் எல்லா விவரங்களையும் சொல்ல விரும்பவில்லை.